ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. நம் தேவன் நமக்கு நன்மையானதை தரும் தேவனாய் இருக்கிறார். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு நன்மையானதை தரும் தேவன். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மையானதை தர விரும்புகிறார். நன்மையானது என்று சொன்னால் என்ன? நன்மை என்றால் என்ன? நல்ல விதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். நன்மையானது என்று சொல்லும்போது இந்த நன்மை என்பதை நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம். ஏனென்றால் தேவனுக்கு ரொம்ப பிடித்தமான காரியம், செயல் என்ன என்றால் நன்மை செய்வது. அல்லேலூயா. அவருக்கு ரொம்ப பிடித்தமானது என்னதுங்க? நன்மை செய்வது. அப்போ அவருக்கு அது பிடித்தமானதாக இருக்கிறபடினால் அவருடைய பிள்ளைகளாகி இருக்க நம்மையும் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நாமளும் நன்மை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த பொழுது கூட அப்போஸ்தலர் 10:38 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய். அவருடைய மினிஸ்ட்ரியில இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரியில ஒன்று என்னது? நன்மை செய்தல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே முக்கியமாக அவர் செய்தவை ஒன்று நன்மை செய்தல். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப தேவன் ஒருத்தரோட கூட இருந்தா அவங்கள கண்டுபிடிக்கிறது எப்படி? அவங்க செய்கிற நன்மை. அவங்க என்ன செய்வாங்கங்க? நன்மை செய்வாங்க. அவங்களுக்கு நன்மை உண்டாகும். அப்போ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிறவராய் அவர் இருந்திருக்கிறார் என்றால், அவர் நமக்குள் வாசம் பண்ணுவார் என்றால் நாமும் எப்படிப்பட்டவங்களா மாறணும்? நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆகையினால தான் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, தேவரீர் நல்லவரும். 119ஆம் சங்கீதம் 68ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அப்போ ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பார் என்றால், நீங்களும் நானும் அந்த நன்மையை பெற்றிருக்கிறோமா? அந்த நன்மையை எந்த வழியிலே ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புகிறார், எந்த விதத்திலே செய்ய விரும்புகிறார், எந்த விதத்திலே அதை தர விரும்புகிறார் என்பதை இன்றைக்கு நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டும். 128ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் அதிலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அது என்ன கையின் பிரயாசம், என்ன பாக்கியம் என்று சொன்னால், அந்த பாக்கியத்தை குறித்து அடுத்தடுத்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உன் மனைவி. நன்மைன்னு சொல்லிட்டு உடனே எதை சொல்றாரு? மனைவின்னு சொல்றாரு. ஆனால் நிறைய வீட்டில் மனைவின்னு வார்த்தையை எடுத்த உடனேயே வேர்த்திருது. என்ன நடக்கு அப்போ வேதம் ஒரு விதத்தில் நம்முடைய குடும்பத்தை, சபையை அல்லது நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மெத்தட் அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் உலகம் அதை வேறு விதத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? மாற்றி கொண்டிருக்கிறது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கினார். உண்டாக்கின அந்த துணையை குறித்து தேவன் சொல்லும்போது எப்படின்னு சொல்றாரு? நன்மை. மனைவி என்றால் என்ன அர்த்தம்? நன்மை. எல்லா பெண்களும் சொல்லுங்க, நாங்கள் நன்மை. ஆமா, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. சரியா? எல்லாரும் சொல்லியிருக்கீங்க தானே? சரி. அப்போ வசனம் என்ன சொல்லுது? இன்றைக்கு பெண்கள் தினம் என்று உலகம் முழுவதும் சொல்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? வேதம் எப்படி அந்த நன்மையை கொண்டு வருகிறது? நீங்கள் நன்மையாக இருந்தால் அந்த நன்மை எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் எப்படி நன்மையாய் மாறி இருக்க வேண்டும்? உங்களை பார்த்து நன்மைன்னு சொல்லுது வேதம். அப்போ அந்த நன்மை என்ன? இப்போ 2ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம், நீ உன் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் என்ன உண்டாகும்? நன்மையும் உண்டாகும். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்னதான் சொல்லுது? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும். இப்ப நன்மைன்னு சொன்ன உடனே நீங்க என்னவா இருக்கணும், நீங்க யாரா இருக்கணும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப அந்த நன்மையை நாம் எந்த விதத்திலே பயன்படுத்துகிறோம், நாம் கண்டுகொள்ளுகிறோம் அல்லது செயல்படுத்துகிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே உணர்த்துவாராக. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். நன்மையே இல்லை, நன்மையானதை. இப்ப மனைவினா என்ன அர்த்தம்?
நன்மை. கர்த்தர்னா யாரு? நன்மை செய்கிறவர். அப்ப கர்த்தர் நன்மை செய்கிறவர்னா வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சிருக்காரு. இப்ப நீங்க தான் சொல்லணும், நீங்க நன்மை செய்கிறவர்களா? அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைந்தான். இப்போ ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டா அர்த்தம் என்னவோ அந்த கணவனுக்கு என்ன கிடைச்சிருச்சான்? நன்மை கிடைச்சிருச்சான். இப்போ ஆண்கள் எல்லாம் ஒரு மைக்கை கொடுத்து உங்க நன்மையெல்லாம் சொல்லுங்க அப்படின்னா எத்தனை பேர் சந்தோஷமா இப்படிங்க என் வீட்டில் இருக்கிற நன்மை பார்த்தீங்கன்னா அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல ரெடியா இருக்கீங்க? கை தூக்க வேண்டாம். எத்தனை பேர் சொல்ல ரெடியா இருப்போம்? விளையாட்டா ஏதோ அவங்கள மட்டம் தட்டியெல்லாம் பேச வரல. வேதம் சொல்லுகிறதை நாம் கற்றுக்கொண்டு வேதத்தின்படி வாழுகிற குடும்பமாய் நாம மாறும்போது தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, அவர் யார்? அவர் நன்மையானதை தருவார். கர்த்தர் யார்? நன்மையானதை தருவார். அப்போ அவர் தருகிற நன்மையிலே முக்கியமான நன்மை என்ன என்று பார்த்தால் அது எதுவா இருக்குது? மனைவியாக இருக்கிறது. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அவனுக்கு என்ன கொடுப்பேன்? ஏற்ற துணையை கொடுப்பேன். அவர் கொடுத்தது ஏற்ற துணை. ஆனா இருக்கிற நீங்க ஏற்றதா இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்க தான் என்ன செய்யணுங்க? முடிவு பண்ணணும். உங்களுடைய முடிவு தான் அது. ஆகையினால தான் உங்களை குறித்து சொல்லும்போது மனைவி என்பவள் நன்மை. அப்போ கர்த்தர் நன்மை செய்கிறவர் என்று சொல்லிவிட்டு கர்த்தருடைய நன்மையை கொண்டு வந்து யார்கிட்ட கொண்டு வந்து வச்சிட்டாரு? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்க? ஏன் மனைவிட்ட வச்சார்னா, மனிதனுக்கு துணையாக யாரை தான் கொடுத்திருக்கிறாரு? மனைவியை கொடுத்திருக்கிறார். ஆகையினால தான் நம்மை ஆண்டவர் நன்மையாக படைத்தவர். அவர் நம்மை இப்பொழுது என்னவாக சொல்லுகிறார் தெரியுமா? நாம் எல்லாரும் கடைசி நாளிலே நாம் என்னவாக மாறப்போகிறோம்? எல்லாரும் சேர்ந்து என்னவாக மாறப்போகிறோம்? மறுரூபமாகி அப்புறமா மணவாட்டியாக மாறப்போகிறோம். அவர் ஏன் நன்மையை கொண்டு வந்து மனைவிட்ட வச்சார்னா, நாம் எல்லாரும் மாம்சத்தில் இருக்கும் பொழுது ஆண் பெண் என்று இருந்தாலும் மறுரூபமாக போது நாம் எல்லாரும் யாரு? அவருடைய மனைவி. யாருடைய மனைவி? இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவியாக மாற்றப்படுகிறோம். மணவாட்டியாக மாற்றப்படுகிறோம். அந்த மணவாட்டியாக மாற்றப்படுகிற நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் ஆண்டவர் மனைவிங்கிற ஸ்தானம் வரும்போது நன்மைன்னு வச்சார்னு? இப்போ உங்க குடும்பத்திற்கு நீங்கள் நன்மையாய் இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? அந்த நன்மை உங்கள் குடும்பத்துக்குள்ளே உண்டாயிருக்கிறதா? உங்களுக்கு கர்த்தர் நன்மையானதை தருவார் என்றால் அந்த நன்மையை நாம் எப்படி செய்கிறோம்? அப்ப சொல்லுகிறது வேதம், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். ஹல்லேலூயா. மனைவியை கண்டடைகிறவன். சத்தமாக தான் கொஞ்சம் ஆண்கள்லாம் வாசிங்களேன். ஆமாம், எல்லாம் தயவு பெற்றிருக்கீங்களா? எல்லாம் ஒன்றும் முகத்தில் சந்தோஷமாக சிரிச்ச மாதிரி சொல்லுங்க. பக்கத்தில் வேற உட்கார வச்சிருக்கீங்க. எல்லா ஆண்களும் சொல்லுங்க, தயவு பெற்றிருக்கீங்களா? தயவு பெற்றுட்டீங்களா இல்லையா? ஆமாம், பெறலைன்னா இன்னைக்கு பெறுற மாதிரி ஆண்டவர் நம்மோடு பேசுவார். உங்கள் மனைவியால் உங்களுக்கு தயவு இருக்கா? தயவு உண்டாயிருக்குதா? இப்போ யாரும் ஒன்றும் பேசாதீங்க, கம்ப்ளைண்ட்லாம் சொல்லிடாதீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறதை நாம் கவனித்து பார்த்து அதன்படி கொஞ்சம் நம்மளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையினாலே சபையில் இருக்கிற பெண்களும் நீங்கள் வேதம் சொல்லுகிறபடி வாழ கொஞ்சம் உங்களை ஒரு மாதத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு மாதத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒரு மாதம் கழித்து என்ன பாஸ்டர் ஆகும்னா, இந்த ஒரு மாதம் சந்தோஷமாக இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷத்தையே தொடர்ந்துருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதில் ஒரு ரகசியம் இருக்குது. அப்போ தேவன் விரும்புகிறதை நாம் செய்யத்தக்க வேதம் சொல்லுகிறது, நன்மையை கண்டடைந்தால் கர்த்தரால் என்ன பெறுவோம்? தயை பெறுவோம். அப்போ வீட்டில் இருக்கிற ஆள் நன்மையா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு என்ன வருது? வசனத்தின்படி சொல்லுங்க. வீட்டுக்கு நீதிமொழிகள் 18:22 படி சொல்லுங்க. ஒரு மனைவி நன்மையானவளாய் இருந்தால் வீட்டுக்கு யாருடைய தயவு வருது? கர்த்தருடைய தயவு வருது. அப்போ உங்க வீட்டுக்கு தேவ தயவு வரணும்னா யார் கையில் இருக்கு? உங்க வீட்டுக்கு வர வேண்டிய தேவ தயவு யார் கையில் இருக்கு? வீட்டில் இருக்க மனைவி கையில் இருக்கு. ஏன் மனைவி கையில் ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா, இந்த மணவாட்டியா மாறுற ஆளுக்கு டெமோவே யார் தான்? மனைவி தான். அப்ப நல்லா கவனிங்க, இந்த பூமியில நாம கண்கூடாக ஒரு மனைவியாக ஒருவரை பார்க்கிறோம். துணையாக, ஏற்ற துணையாக கொடுத்திருக்கிறார். அவர்களும் மனைவி ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நன்மை உண்டாகத்தக்க இருந்தால் தயவு தானா வருது. தேவ தயவு வர்ற இடத்துல என்ன குறைச்சல் இருக்கும்? தேவ தயவு வர்ற இடத்துல ஒரு குறை இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு குறை அங்கே வருவதில்லை. ஆகையினால தான் பிரசங்கி 7:14 நாம் வாசிக்கிறோம்,
சாலமோன் தன்னுடைய அனுபவத்தில் சாலமோன் அனுபவத்தை தான் நம்ம நிறையா எடுக்கணும். ஏன்னா சாலமோன் தான் அதில் ஸ்பெஷலிஸ்ட். சாலமோன் அதில் ஸ்பெஷலிஸ்ட். நம்மெல்லாம் ஒரு ஆளை பார்த்துட்டு இப்படி சொல்றோம். சாலமோனுக்கு எக்கச்சக்கமாக இருந்துச்சான். அவர் அதை வச்சுட்டே அவர் கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஒரு முடிவுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரு, மாயை மாயை எல்லாம் மாயை, எல்லாமே மாயப்பா, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு ஆள், நம்ம ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு வாழ்க்கையில் நாம் இந்த பைபிள் படி வாழ்ந்தாலும் அந்த நாட்களில் அந்த தடை இல்லாமல் இருந்தபடினாலே அப்படி வாழ்ந்து விட்டார்கள். ஆனால் அவன் வாழ்ந்து ஒரு முடிவுக்கு வந்து சொன்ன காரியம், நன்மை இருக்கும்னு நினச்சேன், கடைசியில் அது என்னதான் இருக்கு, மாயையாக தான் இருக்கு என்று அவன் முடிக்கிறான். அப்போ தேவனுடைய ஆலோசனைப்படி பிரசங்கி 7:14 நாம் வாசிக்கும் போது, வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. இப்ப நன்மைனா யாருன்னு சொன்னேன், ஒன்று மனைவி, இன்னொன்று பிறருக்கு உதவி செய்தல். இந்த ரெண்டு தான் நன்மை. அப்போ நன்மை செய்கிறதை வாழ்வு காலத்தில் என்ன செஞ்சிடணுமா, அனுபவிக்க வேண்டும். தாழ்வு காலத்தில் என்ன செய், சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்று கொண்டு எப்படி வச்சிருக்காராம். இது யார் சொல்றான்னா, சாலமோன் தன் அனுபவத்திலே, தன் அனுபவம், முழு அனுபவத்தின் மூலமாக சொல்லுகிறான். ஏன் அதை சொல்லுகிறான் என்றால், இப்படி போனா நல்லா இருக்குமா நினைச்சு போனாரு, ஆனா அங்க அப்படி ஒன்றும் இல்லை. இதை செய்தால் பெரிய நன்மை உண்டாகுமோ என்று நினைத்து செய்தால் அதை செய்து பார்த்தார், அங்கே ஒன்றும் இல்லை. அவர் தன்னால் இயன்ற மட்டும் இந்த பூமியில எதெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அனுபவித்து பார்த்தார். எதை அனுபவித்தாலும் அதிலே ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத காரியம். காரணம், தேவன் எப்படி படைச்சு வச்சிருக்காராம், வாழ்வு காலத்தையும் தாழ்வு காலத்தையும் எப்படி வச்சிருக்காராம், எதிரிடையாக வைத்திருக்கிறார். அப்ப எப்போ தாழ்வு வரும் எப்போ வாழ்வு வரும்னு யாருக்குமே தெரியாது. நல்லா கவனிங்க. இப்போ இந்த உலக நாடுகள் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அரபு எமிரேட்ஸ் எல்லாம் என்ன நினைச்சது அப்படின்னா, நம்ம யாருக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம யாருக்கும் எதிராக இல்லை, நம்ம எல்லாரும் கூட எப்படி இருக்கோம், சாதகமாக இருக்கோம், நமக்கு அதனால என்ன வரப்போறது இல்லை, பெரிய போர் ஒன்றும் வரப்போறது இல்லைன்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா இன்னைக்கு அடித்தது ஃபுல்லாக யாரை அவன் நினச்சே பார்க்கல. அப்போ வாழ்வு காலம் எப்போ இருக்கும், தாழ்வு காலம் எப்போ வரும்னு யாருக்கும் என்ன செய்யாதான். இங்கே இருக்க யாருக்காவது சொல்ல முடியுமா, நான் அடுத்த வருஷம் நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன், அப்படி யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ நாம் எல்லாருமே வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வு காலம் தாழ்வு காலம் இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குதான், எதிரிடையாக இருக்கிறது. இப்போ எதிரிடையாக இருக்கிற இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வும் தாழ்வும் எதிரிடையாக இருக்கிற இந்த உலகத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நன்மையை தருகிறேன். நான் உங்களுக்கு என்ன தருகிறேன், நன்மையை தருகிறேன். அப்போ நன்மையை தருகிற எனக்கு அவர் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறார், 12ஆம் வசனம் பாருங்க, பிரசங்கி 3:12 பாருங்க. மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். தன் அனுபவத்தில் அவர் என்ன சொல்றாரு, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அப்போ மனுஷனுக்கு என்று வைத்திருக்கிறது என்னதுன்னா அவனுடைய மகிழ்ச்சி. இரண்டாவது, அவன் என்ன செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அப்போ இதை செய்கிறதற்கு கர்த்தர் அவனுக்கு ஏற்படுத்தின சகலவித காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு தந்தருளுகிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த அவர் இந்த நன்மையை எப்படி நமக்கு அதை பகிர்ந்தளிக்க விரும்புகிறார், அதற்கு நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன, இந்த நன்மையை எப்படி அவர் நமக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்க விரும்புகிறார் என்றால், மத்தேயு 5:44 இப்படி சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு. இப்போ நன்மை செய்தா என்ன வரும்னு சொல்லியிருக்குது, கர்த்தராலே தயவு வரும். இப்போ இந்த நன்மை நம்மளால் செய்ய முடியுமா பாருங்கள். உங்களை பகைக்கிற ஒரு ஆளுக்கு உங்களை பார்த்தா பேசுறது இல்லை, உங்களை கண்டுக்கிறதே இல்லை, உங்கள் கான்செப்ட் படி உங்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீங்கள் அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு நன்மை செய்வீங்களா? ஆண்டவர் நம்முடைய குணாதிசயத்தை கவனிக்கிறார். அப்போ அவர் நன்மை செய்கிறவர். அவர் எனக்கு எப்போ நன்மை செய்தார், ஆண்டவர் எனக்கு எப்போ நன்மை செய்தார், நான் பாவியாக இருக்கையில் அவர் என்னை ரட்சித்து எனக்கு என்ன செய்தார், நன்மை செய்தார். அவர் எனக்கு நன்மை செய்ய வரும்போது நான் சரியான ஆள் இல்லை. ஆனால் இப்போ நீங்களும் நானும் ஒருத்தருக்கு நன்மை செய்யணும்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம்,
அவங்க உங்களுக்கு ஏற்றவங்களா இருக்கணும், உங்கள் பேச்சு கேட்குறவங்களா இருக்கணும், நீங்கள் சொன்னபடியெல்லாம் அவங்க செய்கிறவங்களா இருக்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன செய்வீங்க? நன்மை செய்வீங்க. அப்படி ஆள் இல்லையா? உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்கள். எத்தனை பேர் இதை உணர்ந்து இதை புரிந்து இதை மாதிரி நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? என்னை பகைக்கிறவங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்? நன்மை செஞ்சுருக்கேன். ஆண்டவர் ஏன் இதை இப்படி கொண்டு வந்து நம்மள்கிட்ட வெளிப்படுத்துகிறார் என்றால், என்னுடைய குணம் கர்த்தருக்குள் நான் ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளே இணையும் போது என்கிட்ட யாருடைய குணம் வரணும்னு எதிர்பார்க்குறாரு? அவருடைய குணம் வரணும்னு எதிர்பார்த்ததுனால தான் அவர் சொல்லுகிறார், உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? நன்மை செய்யுங்கள். அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார்? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன செய்யுங்கள்? உங்களை யாராவது நிந்திக்கிறாங்க, துன்பப்படுத்தினா அவங்க மேலே வருத்தப்படக்கூடாது, அவங்க மேலே ஆதங்கப்படக்கூடாது, அவங்க மேலே கசப்பு வரக்கூடாது. அவங்களுக்காக என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணுமா? என்ன கேரக்டர் ஆண்டவரே, இதெல்லாம் செட்டே ஆகாத, இதெல்லாம் அப்படி எனக்கு எப்படி வரும், இதெல்லாம் எனக்குள்ளே வரவே வராத அப்படின்னா வரவழைக்கிறது தான் அவருடைய வேலை. அவர் அப்படி தான் வரவழைக்கணும்னு நம்மள்கிட்ட விரும்புகிறார். அப்போ கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதித்து ஒருவருக்கு உதவி செய்ய விரும்பினால் அவர் இதையெல்லாம் கவனிக்கிறார். மத்தேயு 7:11 பாருங்க, இதற்கு உதாரணமாக சொல்லுகிறார், ஆதலால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா 6:31 சொல்லுகிறது, உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படாதவங்க ஒருத்தர் நன்மை செய்தால் பதிலுக்கு செய்கிறாங்களாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் நமக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்ன செய்யணுமா? இப்படி யாருக்காவது வாழ முடியுதா? நம்மளால் அப்படி வாழ முடியுதா? அப்படி வாழ ஆரம்பிக்கும்னா தான் கர்த்தருடைய தயவு நமக்கு வரும். அப்போ கர்த்தரால் நன்மை பெறுவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆகினால தான் ஆண்டவர் காயினை பார்த்து இப்படி பேசினார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆதியாகமம் 4:7 சொல்லுகிறது. பாவம் எங்கே வந்து படுத்திருக்குமா? இப்போ நல்லா கவனிங்க. நன்மைன்னு நான் ஆரம்பித்து இப்போ சொல்லிக்கிட்டே வரேன். இடையில நன்மைன்னு சொல்லும்போது யாருன்னு சொன்னேன்? மனைவி. சரிங்களா? இப்போ நன்மைன்னு சொல்லும்போது பிறருக்கு உதவி செய்தல். அப்போ பகைக்கிறவர்களுக்கு நான் வெளிப்படுத்துகிற நன்மை உதவி செய்கிறதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் அந்த குணாதிசயத்தை காண்பிக்கிறவர். அவர் சொல்லுகிறார், நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்போ நன்மை செய்கிற இடத்துல, நன்மையானவர்கள் இருக்கிற இடத்துல அங்கே ஆசீர்வாதம் பெருக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஆண்டவர் நன்மையானதை கண்டுபிடிக்க, நன்மையானதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எப்பொழுது ஆதியாமம் ஆரம்பத்தில் நாம் வாசிக்கிறபடி ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க கனியின் விருட்சத்தை பறித்து புசித்தார்களோ அன்றைக்கே ஆண்டவர் நமக்குள்ளே என்ன வச்சுட்டாருங்க? நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஆகையினால தான் உபாகமம் 30:15 சொல்லுகிறார், இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் உனக்கு முன்னே வைத்தேன். இது அவ்வளோத்தையும் எங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு? நம்ம முன்னால வச்சிருக்காராம். என்னத்தை வச்சிருக்காராம்? ஜீவனும் நன்மையும். ஜீவனும் நன்மையும், மரணமும் தீமையும். ஜீவனும் நன்மையும் ஒன்று, மரணமும் தீமையும் ஒன்று. இது ரெண்டும் எங்கே கொண்டு வந்து வச்சிருக்காராம்? நம்ம கிட்ட தான் வச்சிருக்கிறார். நம்ம கிட்ட அவர் கொண்டு வந்து வச்சுட்டு இதில் எது வேணுமோ அதை நீ என்ன பண்ணிக்கோ? ருசித்துக்கொள். இதை எது வேண்டுமோ அதை நீ பெற்றுக்கொள் என்று வைக்கிறார். ஆகையினால தான் தாவீது தன் அனுபவத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு எப்பொழுதும் நன்மை செய்திருக்கிறார், ஆகையினாலே அவரை நான் துதித்து பாடிக்கொண்டே இருப்பேன். அப்போ இன்றைக்கு கர்த்தர் நன்மை செய்கிறவராய் நமக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்வார் என்றால் அந்த நன்மையை நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம்? ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யும் என் கர்த்தரே, நீர் எனக்கு நன்மை செய்யும். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் அப்படி நம்ம ஜெபம் பண்ணுறோம்? ஆதியாகமம் 32:9 யாக்கோபு விதமாய் ஜெபிக்கிறார், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் தெரியுமா? என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும்
உன் இனத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. அப்ப நம் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறபடினாலே அந்த நன்மையின்படி 12ஆம் வசனம் பாருங்க, தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணிலடங்காத கடற்கரை மணலை போலவும் மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அப்ப ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறபடினால் அந்த நன்மையை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? ஆகையினாலதான் யாக்கோபின் மகன் யோசேப்பு சொல்லுகிறான், ஆதியாகமம் 50:20 தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அப்போ பொல்லாப்பு செய்கிற ஒருத்தருக்கு நன்மை செய்ய முடியுமா? கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் அதை செய்வீர்கள். அல்லேலூயா. அதற்கு உதாரண ஆள் உண்டானா யோசேப்பு இருக்கார். யோசேப்புக்கு அவன் சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தார்கள்? தீமை செய்தார்கள். அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அவனை கொலை செய்த தக்க முயற்சித்தார்கள். அவனை விற்று போட்டார்கள். விற்று போட்டதற்கு அடையாளம் என்ன? எங்கள் பகுதியில் எங்களுக்கு நீ இனிமே வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிந்த ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்த யோசேப்பு, அவனுக்குள்ளே கர்த்தர் இருந்தபடினால் அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். இப்ப ஆண்டவருடைய எண்ணம் என்ன? அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் அதே நன்மையை செய்கிறோமா? அதே நன்மையை செய்ய முயற்சிக்கிறோமா? அப்போ இந்த யோசேப்புக்குள்ளே எப்படி இந்த குணாதிசயம் வந்தது? ஏனென்றால் அவன் கர்த்தரோடு கூட இருக்கிறான். அதை தான் நம்ம வாசித்தோம் பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். அப்ப ஆண்டவர் நன்மை செய்வதை விரும்புகிறபடினாலே அந்த நன்மை யாரெல்லாம் தேவனுக்குள்ளே சரியா இருக்கிறோமோ அவர்களுக்குள்ளே என்ன உண்டாயிருக்கிறது? நன்மை உண்டாயிருக்கிறது. யோசேப்பு தன் வாழ்க்கையில் அந்த நன்மையை வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை எப்படி சொல்றாரு? அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்ப கர்த்தர் நமக்கு நன்மையை தான் தருகிறார். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் எதைத்தான் தர்றாரு? நன்மையை தான் தர விரும்புகிறார். அவர் நன்மையை தர விரும்புகிறபடினாலே அந்த நன்மை நமக்கு எந்த விதத்திலே பயன்பாட்டில் இருக்கிறது, அந்த நன்மை எந்த விதத்திலே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த நன்மையை நான் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறேன்? சங்கீதம் 34 சங்கீதம் 10 வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள். சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை என்ன செய்யாது? குறைவுபடாது. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த நன்மையை செய்ய விரும்புகிறார். அந்த நன்மை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம்? அந்த நன்மையை பெறுவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? அப்ப ஆண்டவர் இந்த பூமியிலே ஒருவனுக்கு நன்மை செய்கிறவனாய் இருந்தால் அவர் சொல்லுகிறார், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். இப்ப அதை மட்டும் நம்ம தியானித்து இன்றைக்கு நாம் முடிப்போம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அந்த நன்மை சரியா இருந்தா, அந்த நன்மை சரியா இருந்தால் கர்த்தரால் தயை பெறுவான். நான் வேதத்தில் நீங்க ஆதியாமத்திலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதியாமத்திலிருந்து எடுத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வேதம் இப்படி சொல்லுகிறது, மனைவி என்று சொல்லுகிற இடத்துல வாழ்க்கையினுடைய முடிவை நிர்ணயித்து வைத்து ஆண்டவர் செய்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே ஒரு நல்ல தோட்டம். அந்த தோட்டத்திலே ஆதாமுக்கு ஏற்ற துணையாக யாரை கொடுத்தார்? மனைவியை கொடுத்தார். அந்த ஏற்ற துணையாக கொடுத்துட்டு அந்த மனுஷன்ட்ட சொன்னார். யார்கிட்ட? ஆதாம்கிட்ட சொன்னார். ஆதாம்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? நான் இப்படி உனக்கு ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. இது நிமித்தம், நல்லா கவனிங்க, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அப்ப நல்லா கவனிங்க, கணவன் செய்ய வேண்டியது என்னன்னா மனைவியோடு இசைந்திருத்தல். இசைந்திருத்தல்னா என்ன அர்த்தம்? அதுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நிறைய நேரம் கவனிச்சு பாருங்க, மனைவி இருக்கிற ஏரியாவில் கணவர் வீடு மாதிரி பெறுவாங்க. சில நேரம் வீட்டோட மாப்பிள்ளையா, அப்படி கவனிச்சிருக்கீங்கல்ல? ஆமாம். ரெண்டாவது, தனியாக ஒரு வீடு எடுத்து தன் மனைவியை வைத்து அந்த மனைவியோடு இந்த கணவர் எப்படி இருக்கிறார்? இசைந்திருக்கிறார். அது எதை குறிக்கிறது என்றால், அந்த மனைவிக்கு பக்கபலமாக கூட இருக்கும்படி ஒரு இசைவு.
ஆண் இசைந்து இருக்க வேண்டும். இசைந்திருத்தல் என்றால் அந்த மனைவிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இப்ப மனைவி என்ன செய்ய வேண்டும்? 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. இதை மாற்ற முடியாது. இப்ப நான் சொல்ற இந்த வசனத்தை மாற்ற முடியாது. நீ கர்ப்பவதி ஆகும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். யாராவது ஜெபம் பண்ணி மாத்துறீங்களா? இதை மாற்ற முடியுமா? ஒருத்தர் இதை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இது வரைக்கும் யாரும் மாற்றலை. சில விஷயத்தை ஆண்டவர் இன்னும் அன்னைக்கு சொன்னதை இன்னைய வரைக்கும் வச்சிருக்காரு. இதை எல்லா டாக்டர் கூட முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த டாக்டராலையும் முடியல. அப்போ ஆண்டவர் அதை சொல்லிட்டு சொல்றாரு, வேதனையோட பிள்ளை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உன் ஆசை, சத்தமா சொல்லுங்க, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை, சத்தமா சொல்லுங்களேன், ஆமா தயங்குது அப்படியே சொல்றதுக்கு, அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இப்போ உங்க வீடு தயை பெறணும்னா உங்க வீட்டில் யார் தான் ஆண்டு கொள்ளணும்? யார் தான் ஆண்டு கொள்ளணும்? கணவன் தான் ஆண்டு கொள்ளணும். மனைவி நீங்க ஆண்டு கொள்ற மாதிரி போனீங்கன்னா அது நன்மையாய் இராது. நான்லாம் அப்படி செய்யலையே. இல்ல, கணவன் தான் ஆண்டு கொள்ள வேண்டும். மனைவி என்ன செய்ய வேண்டும்? மனைவி ஆசை முழுவதும் யார் மேல இருக்கணுமா? யார் மேல இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு உள்ள உலகத்துல மனைவிமார்களுக்கெல்லாம் ஆசை எதுல இருக்கு? உலகத்துல இருக்கு, பொருள்ல இருக்கு, பிள்ளைகள் மேல இருக்கு. நிறைய பேர் கல்யாணம் ஆகி பிள்ளை பிறந்துருச்சுன்னா ஆசை ஃபுல்லா எங்க போயிருது? பிள்ளை பக்கம் போயிருது. பிள்ளை பக்கம் போகக்கூடாது. ஆசை முழுவதும் யார் மேலதான் இருக்கணும்? கணவன் மேலதான் இருக்கணும். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறாரு? ஏன் ஆண்டவர் ஏன் அந்த சப்ஜெக்ட் அப்படி சொல்றாருன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஏற்ற துணையாய் உண்டாக்கினபடியால் கணவன் இசைந்திருக்க வேண்டும். மனைவி எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, ஆசையா இருக்கணும். யார் மேல? கணவன் மேல. இப்படி நடக்கும்போது அங்கதான் நன்மை உண்டாகும். அப்பந்தான் அந்த குடும்பத்திலே, அங்கே ஆண்டவர் சொன்னார், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடை. அந்த நன்மை அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எங்கிருந்து? கணவன் மீது வைக்கிற ஆசை. இன்னைக்கு நிறைய இடங்களுக்கு சில நேரம் குடும்ப ரீதியான ஆலோசனைகளுக்கு சொல்லும்போது சொல்லப்படுகிற காரியம் என்ன என்றால், நான் தெரியாம இவரை கல்யாணம் பண்ணிட்டேன். என்ன சொல்றாங்க? தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன், முன்ன பின்ன தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன். இவர் குணம் சில பேர் 20 வருஷம் கழிச்சு சொல்றாங்க, இவர் குணம் தெரிஞ்சிருந்தா நான் இவர் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். எத்தனை வருஷம் கழிச்சுங்க? 20 வருஷம் கழிச்சு. 20 வருஷமாவும் நன்மையா இருந்திருந்தா, 20 வருஷம் நன்மையா இருந்திருந்தா அந்த இடத்துல இந்த பேச்சுக்கு இடமே இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் எல்லாரும் யோசிக்கிறீங்க, என்னடா பாஸ்டர் வந்து குடும்பத்தை பற்றி பேசி இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதே, இஸ்ரவேலின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரிய. ஒரு சபை என்றால் அதற்கு அந்த சபை ஒரு குடும்பமாக இருப்பது போல சபைக்குள்ள இருக்கிற எல்லா குடும்பமும் ரொம்ப முக்கியம். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே என்ன அர்த்தம் தெரியுமா? குடும்பம் ரொம்ப முக்கியம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஏன் என்றால் ஆண்டவர் ஆரம்பித்தது இந்த குடும்பம். ஆண்டவர் ஆரம்பித்த இந்த குடும்பத்தை கவனமாக கொண்டு போக வேண்டும். அப்ப ஆண்டவர் சொன்ன பிளான் என்னது? ஏற்ற துணை. ஏற்ற துணைக்கு 2 பேரும் பிஹேவ் பண்ண வேண்டியது என்ன? கணவன் எப்படி இருக்கணுங்க? இசைந்து இருக்கணும். மனைவி எப்படி இருக்கணும்? மனைவிக்கு கணவன் மேல எப்படி இருக்கணும்? ஆசை இருக்கணும். இந்த 2லையும் மாற்றம் வந்தால் அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்க முடியாது. அப்போ கர்த்தர் ஆரம்பித்த ஆரம்பம் இப்படித்தான். கர்த்தர் ஆரம்பித்தது இப்படித்தான். அந்த ஆரம்பத்தை கொண்டு போய் முடிக்கும் போதும் அவர் எப்படி செய்கிறார்? நம்முடைய எல்லாரும் சேர்ந்து மணவாளனாகிய இயேசுவின் மீது நாமும் எப்படி இருக்க வேண்டும்? சொல்லுங்க, ஆசையா இருக்க வேண்டும். இப்பொழுது அவர் நம்மோடு எப்படி இருக்கிறார்? இசைந்து இருக்கிறார். நான் சொல்ற கணக்கு புரியுதா உங்களுக்கு? அவர் நம்ம கூட இசைந்து இருக்கிறார். நாம எல்லாரும் சேர்ந்து அவர் மீது எப்படி இருக்கணும்? ஆசையா இருக்கணும். அந்த ஆசையை தான் அவர் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு சரீரத்தோடும் தேவனாகிய கர்த்தர் மீது என்ன செய்வாயாக? அன்பு கூர்வாயாக. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்தில், இந்த பூமியிலே கணவன் மனைவி உறவு போலதான் கர்த்தரோடு இருக்கிற உறவு. அப்போ மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்றால், கர்த்தர் நம்மளை கண்டுட்டார்னா அவருக்கு நம்ம யாரு? நம்ம எல்லாருமே நன்மையானவர்கள். அப்போ நம்மிடத்தில் அவர் எதை எதிர்பார்க்கிறாரு? நன்மையை எதிர்பார்க்கிறார். நம்மள்ட்ட எதை எதிர்பார்க்கிறாரு? நன்மையை எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த நன்மையை நான் எப்படி செய்கிறேன் என்பதைத்தான் வேதம் உணர்த்த விரும்புகிறது. அப்போ மனுஷனுக்கு ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும்? ஏற்ற துணையாக இருக்க வேண்டும், ஒரு பெண். இரண்டாவதாக நீங்க வாசிப்பீர்கள் என்றால், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம்
நீங்கள் ஒருவேளை சிலர் இப்படி யோசிக்கலாம், பாஸ்டருக்கு என்ன பெரிய அனுபவம், எனக்கும் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் நான் அதை விட என்னுடைய அனுபவத்தை விட ஒரு 700 பேரை டீல் பண்ண ஒரு ஆளுடைய அனுபவத்தை இருந்து சொல்கிறேன். நீதிமொழிகள் யார் எழுதுனது? சாலமோன் எழுதுனது. அவருக்கு 700 மனைவி. அப்போ 700 பேரையும் அவர் கண்டுபிடிச்சு பார்த்துருக்கிறார். அவர் அப்போ ஒரு கருத்து சொல்கிறார். அங்கே சொல்லப்படுகிற அந்த சூழ்நிலையிலே அங்கே அந்த ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை, அந்த ஆலோசனையின்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனம் பாருங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து. நல்லா கவனிங்க, உங்க வீடு செழிப்புக்கு எங்க காரணம்னு நாங்கள் சொல்லிட்டு வருது. ஒரு வீடு செழிப்படைய வேண்டும். ஒரு முறை ஒபாமா, அவர் யாரு, அமெரிக்கா ஜனாதிபதியா இருந்தார். அப்போ ஒரு முறை இது நான் வாசித்தது. அப்போ அவங்க ஒரு தடவை காரில் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதாயிடுச்சான். அங்கே போனால் அங்கே ஒருத்தர் அங்கே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கார் அந்த இடத்துல. அப்போ இந்த அம்மா சொல்லிச்சான், அவர் தான் என்னுடைய பழைய முன்னாள் காதலர் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போ இவர் கேட்டாராம், நீ அவரை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா உன் நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு சொன்னாராம். அப்படின்னு இவர் கேட்டாராம். எப்படி கேட்டாராம்? நீ அவரை கல்யாணம் பண்ணியிருந்தா உன் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அப்போ இந்த அம்மா ஈஸியாக சொல்லிச்சான், அவர் பிரசிடென்ட் ஆயிருப்பாருன்னு. இந்த அம்மா பதில் என்ன சொல்லிச்சான்? அவர் பிரசிடென்ட் ஆயிருப்பாருன்னு. இது எவ்வளோ பெரிய உண்மைன்னு நான் உங்களுக்கு வசனத்தின்படி நிரூபிக்க விரும்புகிறேன். ஒரு மனைவி நிமித்தமாகத்தான் அந்த குடும்பம் என்ன செய்யப்படுகிறது? கட்டப்படுகிறது. அல்லேலூயா. ஏன் அப்படி? சில நேரத்தில் நமக்கு ஆலோசனை கொடுக்க ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம், அந்த நேரத்தில் புரிய வைக்க ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால சில நேரம் நம்ம வாழ்க்கையை இழந்து கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு மனைவி என்பவள் தான் ஒரு குடும்பத்தினுடைய, உலக பிரகாரமாக சொல்லும்போது மனைவியை என்னன்னு சொல்கிறாங்க? மனைவி தான் குடும்பத்துக்கு யாரு? குத்து விளக்கா? ஆமாம், குத்து விளக்கா, குத்து விடுற ஆளான்னு தெரியல. சரி, மனைவி தான் இம்பார்ட்டண்ட், கணவன் இம்பார்ட்டண்ட் இல்லை. கணவன் யார்? அவன் ஆண்டு கொள்கிறவன், அவ்வளோதான். அவனுக்கு என்ன தெரியும்? வா போ, அவ்வளோதான் தெரியும். ஆனால் குடும்பத்தை கட்டுறது யார் கிடையாது? சத்தமாக சொல்லுங்க, கணவன் கிடையாது. குடும்பத்தை கட்டுகிறது கணவன் அல்ல, குடும்பத்தை கட்டுகிறது யாரு? மனைவி. நான் ஏதோ சொந்த கதை சொல்லலை, பரிசுத்த வேதாமம் சொல்லுகிறது. 700 பேரை பார்த்த ஒருத்தர் சொல்கிற அனுபவம், அவருடைய வாழ்க்கையில் அவர் பேசின அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன். நேரடியாக வேதம் சொல்லுகிறபடி சொல்லுகிறேன். அப்போ அவர் சொல்லுகிறாரு, குணசாலியான ஸ்திரியை. நான் அதை நிறைய தடவை வாசிக்கும் போது யோசிப்பேன், ஏயா 700 பேரை பார்த்த உனக்கே தெரியல அப்படின்னா அர்த்தம் என்னங்க? அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம எல்லாருமே படைக்கப்பட்ட பொழுது தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டோம். பாவம் ஒன்று பிரவேசித்ததினாலே நமக்குள்ளே எல்லா மாற்றங்களும் ஏற்பட்டது. அப்ப இப்ப திரும்ப பாவத்தை நீக்குகிற கிருபாதார பலியாக இயேசு நமக்காக மரித்து நமக்குள்ளே இப்ப வந்துட்டார்னா, இப்ப திரும்ப நம்ம என்னவா மாறி இருக்கணும்? அந்த முதல் படைப்பின் போது எப்படி ஏவாள் இருந்தாலோ, பாவம் செய்வதற்கு முந்தி இருந்தாலோ, அப்படி என்ன பண்ணிடணும்? இப்போ மாற வேண்டும் என்றால் அப்ப தெய்வீக சுபாவங்கள் வந்துவிடும். அப்போ ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் அங்கே 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஒரு பெண்ணை குறித்து, ஒரு மனைவியை குறித்து வேதம் சொல்லும்போது முத்துக்களை பார்க்கிலும் அவள் யார்? விலையேற பெற்றவள். இப்ப நீங்க யாரு? இங்க இருக்கிற எல்லா பெண்களும் யாரு? ஆமா, கல்யாணம் பண்ணவங்க, கல்யாணம் பண்ண போறவங்க. உங்களையும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. வாலிபர் பிள்ளைங்கள்லாம் யோசிங்க. நீங்க வளரும் போதே நீங்க யாரா மாறுறீங்க? விலையேற பெற்ற முத்து. வாலிபர்களுக்கு ஏன் சொல்றேன்னா, முத்தை கொண்டு போய் எங்க போடக்கூடாது சொல்லுங்க பாப்போம். ஆமாம், காதல்னு பண்ணி வரும், காதல்னு ஒரு பண்ணி வரும். அந்த பண்ணிக்கு முன்னால் போய் இந்த விலையேற பெற்ற முத்தை போட்டிங்கன்னா அது என்ன செஞ்சிருமா? அழகா சொல்லி அது பீறி போடும். அப்புறம் தெரியாமல் வாழ்க்கையில் இப்படி ஒன்று ஆயிடுச்சே அப்படின்னு காலம் ஃபுல்லாக புலம்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ முதல்ல இந்த முத்தை விலையேற பெற்றதா என்ன செஞ்சுக்கணுங்க? கவனிக்கிறீங்களா? வாலிபர்கள்லாம் கவனிங்க. இந்த முத்தை விலையேற பெற்றதா முதல்ல இருந்தே ஒழுங்காக என்ன செய்யணும்? காப்பாற்றி வச்சுக்கணும். கண்ட பண்ணி முன்னால் போய் என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. கண்ட இடத்துலையும் போய் போடக்கூடாது. போட்டால் அது உங்களை என்ன செஞ்சிருமா? பீறி போடும், அது உங்களை நாசமாக்கி விடும். அப்போ வேதம் சொல்லுகிறது, அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. தொடர்ந்து என்ன சொல்லியிருக்கிறது? அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன், என் வீட்டுக்காரர் என்னை என்ன செய்கிறதே இல்லை, நம்புறதே இல்லை, என் கணவர் என்னை நம்பவே மாட்டார், அப்படி சொல்லுகிற மனைவி உண்டு. இப்போ நான் இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் முத்துவாய் இருந்தால், முத்தை போல இருந்தால் நிச்சயமாக என்ன வரும்? நம்பிக்கை வரும். அவன் சம்பத்து குறையாது. அவன் சம்பத்து என்றால் அர்த்தம் என்ன? அவனுடைய வருமானம். யார் நிமித்தமா? மனைவி நிமித்தமாக தான் வாழ்க்கை.
ஒரு முறை என்னுடைய நண்பர் ஒருவர் என்னிடத்துல சொன்னார், வீட்டில் ஒரே பிரச்சனை, என்ன செய்யன்னு தெரில, பேசாம டிவோர்ஸ் பண்ணிடலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து பேசினார். அப்போ நான் சொன்னேன், அப்படிலாம் செய்ய வேண்டாமே, அப்போ என்ன செய்யறது, உன் மனைவி யாருன்னு கண்டுபிடி. உடனே அவர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொன்னார், அவளுக்கு நினைச்சதை வாங்கி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் அதை வாங்கித்தான் இதை வாங்கித்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, அப்போ தான் என் மனைவி அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னால் எவ்வளவு மாதம் கொடுக்க முடியும், சே அவட்ட கொடுத்தா இப்படி குணத்தில் இருக்கிறவா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவா, அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியும். அவர் சொன்னார், என் வசதிக்கு ஒரு 10-15,000 ரூபா கொடுப்பேன் அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், ஒரு 15,000 வர்ற மாதம் கொடுத்துட்டு கணக்கை என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அந்த பணத்தை என்ன பண்ண, என்ன வாங்கின, என்ன எதுவுமே கேட்கக்கூடாது. அந்த 15,000 நீ தொலைச்ச மாதிரி நினச்சிக்கோ, கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன். கொடுத்துட்டு சொல்லணும், இது உனக்கு, என்ன வேணாலும் பண்ணிக்க, இதில் நான் கணக்கே கேட்க மாட்டேன்னு சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னேன். இவர் போய் 15,000 கொடுத்தார். கொடுத்த உடனே ஒரு 3 மாதம் கழித்து நாங்கள் சந்தித்த உடனே அப்புறம் ஒழுங்காக கொடுக்கியா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் 30,000 கொடுக்கேன்னாரு. எவ்வளோ கொடுக்கேன்னாரு? 30,000. ஏன்டா இப்படி கொடுத்த? 15,000க்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷம் வரட்டும்னு எவ்வளோ கொடுத்துட்டேன். அவருக்கு வசதி இருக்க கொடுக்காரு, அது வேற விஷயம். ஆனால் 15,000 கொடுத்ததுக்கே இவ்வளோ சந்தோஷம் கிடைச்சதுன்னா நான் எவ்வளோ கொடுத்துட்டேன்? 30,000 கொடுத்துட்டேன். ஏன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டார். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் நன்மை வைத்திருக்கிறார். அந்த நன்மை யார் கையில் இருக்கு? சத்தமாக சொல்லுங்க, மனைவி கையில் தான் இருக்கு. மனைவியை பொறுத்து தான் அந்த வாழ்க்கையின் செழிப்பு, அந்த கணவனுடைய செழிப்பு. ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான்னா அதுக்கு பின்னால் யார் இருக்கா? சத்தமாக சொல்லுங்க. இதை நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் தான் அதற்கு சாட்சி. அந்த அதிகாரத்தினுடைய மொத்தத்தையும் நீங்கள் உட்காந்து 10 தடவை வாசிச்சிங்கன்னா யார் வாசிக்கணும்? அதை மனைவி மாதிரி தான் வாசிக்கணும். நல்ல 10 தடவை வாசிங்க. நீங்கள் யாருன்னு அங்கே போட்டிருக்குது, உங்களால் என்ன செய்ய முடியும்னு போட்டிருக்குது. ஆனால் தொலைந்து போகிற இந்த கோப குணம், பிடிவாத குணம், இன்னும் வேறு என்னெல்லாம் குணம் இருக்கோ அதெல்லாம் வச்சு மொத்தத்தையும் என்ன பண்ணி விட்டுருந்தாங்க, நிறையா பேர் போச்சு விட்டுருதாங்க. இல்லை, கர்த்தர் நன்மையானதை தருகிறார். ஒரு மனுஷனை பார்த்து உன் வாழ்க்கையில் நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டால் அடுத்த நிமிஷம் அவன் துள்ளி குதித்து அப்படியே லிஸ்ட்டு போட்டு வரிசையாக என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி யாராவது பார்க்குறீங்களா? யாரையாவது பார்த்துருக்கீங்களா? அப்புறம் உங்கள் வீட்டை பற்றி சொல்லுங்கள், வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, அப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஆரம்பிங்களேன். யாருக்காவது என் வாழ்க்கை சூப்பராக இருக்குது, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சிரிச்ச மாணி பேசுகிறாங்களான்னு கவனிங்க. எங்கே போய் கேள்வி கேட்டாலும் எல்லோரும் மெதுவாக நல்லா இருக்கு, பரவாயில்ல, முகம் உடனே. அது வரைக்கும் வேறு அரசியல் பேசினா சந்தோஷமாக இருக்குது, மற்றதெல்லாம் பேசினா சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தை பற்றி பேச வந்த உடனே முகம் என்ன பண்ணுது, சுருங்கி போய் அப்படி ஒரு மாதிரியா, இல்லைப்பா நல்லா இருக்கேன், நல்லா செழிப்பாக போல்டா சூப்பராக இருக்குங்க, என் மனைவி எல்லாத்தையும் பார்த்துக்குவா, என்னை நல்லா பார்த்துக்குவா அப்படின்லாம் சொல்கிற மாதிரி வேகமாக சொல்ல முடியாத அளவுக்கு இருக்காமல் இந்த நன்மையை நீங்கள் புரியணும். அப்போ சபைக்குள்ளே இருக்கிற எல்லா குடும்பத்தினுடைய ஸ்திரீகள் எல்லாரும் உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு என்ன வரணும்? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்ன வரணும்? அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்காக உங்கள் மரியாதையை இழந்தாலும் பரவாயில்ல, உங்கள் குடும்பத்துக்கு என்ன வரணும்? நன்மை வரணும். நம்ம நிறைய நேரம் உலக பிரகாரமான இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இந்த இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் போடுற கணவன் மனைவி உறவை பற்றி போடுகிறத கவனிங்க. நிறைய விஷயம் இந்த வேதத்துக்கு புறம்பானது, இந்த வேதத்துக்கு எதிரானது. இந்த வேதம் சொல்லுகிறபடி அது செய்யவில்லை. அது சொல்லுகிறது கோபம் இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கும்? குணம் இருக்கும். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டால் காலையில் கோபப்பட்டால் சாயந்தரத்துக்குள்ளே என்ன பண்ணணும்? உன் கோபத்தை சரி பண்ணணும். ஆனால் உலகம் என்ன சொல்லுகிறது? கோபம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கான்? குணம் இருக்குன்னா அப்போ எடுத்த என்ன? உன் கோபத்தை என்ன செய்யாத, மாற்றாத, அதுதான் நல்ல குணம் அப்படின்னு உலகம் சொல்லி தருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் கோபத்தை சாயந்தரத்துக்குள்ளே என்ன பண்ணிடு, சரி பண்ணிடு. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த 31ஆம் அதிகாரத்தின்படி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் வசனம் கவனிங்க. அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல, கொஞ்சம் வாசிங்களேன், நன்மையையே செய்கிறார். இப்போ மனைவிகளே சொல்லுங்க எல்லாரும், உங்கள் வீட்டில் நீங்கள் நன்மையையே செய்கிறீர்களா, இல்லை அதுக்கு பக்கத்தில் போட்டிருக்க தீமையும் சேர்த்து செய்கிறீங்க? அதனால் நஷ்டம் யாருக்கு? அதனால் நஷ்டம் உங்கள் குடும்பத்துக்கு. கணவன் மனைவி பக்கத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா இப்போ உங்கள் மனைவியெல்லாம் பார்த்து பற்றியா அப்படிலாம் பேசக்கூடாது, சரியா? பிரச்சனை மனைவிட்ட மட்டும் இல்லை, சில ஆசீர்வாத தடைக்கு அது இருக்கட்டும். நான் இப்போ வேதத்திலிருந்து ஒரு சில ஆலோசனையின் மாதிரி தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனைவி என்ன செய்யக்கூடாதான் பாருங்க, தீமை செய்கிறவர்களாயிராமல் நன்மையையே செய்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டுமா? இருக்க வேண்டுமா? எவ்வளோ நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு பாருங்க.
ஒரு குடும்பம்னா சாதாரண விஷயம் அல்ல. ஒரு குடும்பத்துக்குள்ள வந்த உடனேயே அந்த குடும்பத்தை குறித்து ஆராய்ந்து அறிந்து அந்த மனைவி ஆனவள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? தீமை செய்யாதபடி எல்லா நேரமும் என்னதான் செய்யணுமா? நன்மை தான் செய்யணுமா. நீங்க உங்க குடும்பத்துக்கு நன்மை செய்யறீங்களான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏனென்றால் நம்முடைய தேவன் யார்? நன்மை செய்கிறவர். அவர் செய்கிற நன்மையை கொண்டு வந்து அவர் எங்க வச்சுட்டாரு? மனைவிட்ட வச்சுட்டாரு. ஆகினாலே புருஷர்களே, உங்கள் மனைவிகளை நீங்கள் அன்போடு நடத்துங்கள், உங்கள் மனைவிகளை நீங்கள் மதிப்பாக நடத்துங்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது. கனப்படுத்துங்கள். மனைவியை கணவன் என்ன செய்யணுமா? கனப்படுத்தணுமா. கனப்படுத்தினா என்ன அர்த்தம்? கிவ் ரெஸ்பெக்ட். யாருக்கு? சில பேர்கிட்ட கட்டினா ஐயா நீங்கள் வேறு, அவளுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் சரி வராது பாஸ்டர், கொடுத்தா தலைக்கு மேலே ஏறிடும். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்து ஆண்டவரோடு இணைக்கப்படும் போது உங்களுடைய வாழ்க்கை வேத வசனத்தின்படி வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. வேத வசனத்தின்படி நீங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் கர்த்தரால் தயை பெறுவீர்கள், கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். அப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற அந்த நன்மையை எங்கே வைத்திருக்கிறார் என்றால், அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல என்ன செய்கிறாள்? நன்மையையே செய்கிறாள். அப்போ நன்மை எங்கே இருக்குது? என் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருகிறார். எங்கே தந்திருக்கிறார்? வீட்டுக்குள்ளே தான் தந்திருக்கிறார். அது நன்மையாக இருக்கிறதா, அது தீமையாக இருக்கிறதா என்பதை குடும்பம் முடிவு செய்ய வேண்டும். அப்போ உங்க குடும்பத்துக்குள்ள தீமை நடந்திருக்கிறது என்றால் அங்கு ஏதோ பிசாசினுடைய தந்திரங்கள், தவறான ஆலோசனைகள் அங்க என்ன செய்யுதுன்னு அர்த்தம்? இருக்குன்னு அர்த்தம். உங்க குடும்பத்துக்குள்ள நன்மையே வரமாட்டுது, தீமை தான் வந்து கொண்டே இருக்குதுன்னா நீங்க கவனிக்க வேண்டும். என்ன கவனிக்க வேண்டும்? ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் கணவன் மனைவியாக இருந்த பொழுது திடீரென்று அங்கே என்ன வந்தது? தீமை வந்தது. அது வரைக்கும் நன்மை தான் இருந்துச்சு. அந்த நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி இருக்கு, ரைட்டு. ஆனா அந்த தோட்டத்துக்குள்ள இந்த கணவன் மனைவிக்கு இடையில என்ன கிடையாது? தீமையே கிடையாது. அந்த பழத்தை சாப்பிடும் வரை அங்கே தீமை என்று ஒன்று இல்லை, நன்மை மாத்திரமே இருந்தது. அவர்கள் அங்கே சுற்றி திரிந்தார்கள், சாப்பிட்டார்கள், சந்தோஷமா இருந்தார்கள். ஆனால் தீமை செய்ய ஆரம்பித்த உடனே நடந்தது என்ன? ஏவாள் மூலமாக இப்ப என்ன வந்துருச்சு? தீமை வந்துருச்சு. பழத்தை பறிச்சாச்சு. அங்கே அந்த அந்த இடத்துல அந்த அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் ஆதாம்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்தை இப்படி பேசுவார். என்ன பேசுவார்னா, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவளை என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் மனைவி பேச்சை கேட்டு நீ செஞ்சிட்ட அப்படின்னு ஆண்டவர் அவனை குற்றப்படுத்துகிறார். நீ என்கிட்ட கேட்காம 17 பாருங்க, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. 100 குடும்பத்தில் 80 குடும்பம் கண்டிப்பாக யாருக்கு செவி கொடுக்குது? ஆமாவா இல்லையாங்க? கணவர் தான் சொல்லணும். 100 வீட்டில் 80 வீடு மனைவி பேசி தான் குடும்பம் நடத்துகிற மாதிரி போகுது. எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? ஒரு 20 வீட்டில் தான் அங்கே பேச முடியாது. அது எதனாலனா ஆரம்பத்திலிருந்தே அதிகாரம் செலுத்தி வந்ததுனால பேச முடியாது. மற்றபடி கவனிச்சு பாருங்க, மனைவி சொல்லுகிறபடி போகுது. இது யதார்த்தமாக நடைமுறையில் உள்ள விஷயம். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால். அப்போ இந்த இடத்துல என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? மனைவி என்பவள் நன்மையானவைகளை செய்கிறவள். இப்போ இங்கே ஏவாள் தீமையானதை செய்வதை யாரால புரிஞ்சிக்க முடியல? ஏவாள் தீமை தான் செய்யறான்னு சொல்லி யாருக்கு புரிய தரல? ஆதாமுக்கு புரிய தரல. இப்ப நமக்கு என்ன செய்தி அப்படின்னா, எப்பொழுதும் நன்மை தீமை வருகிறதா என்பதை, வீட்டிலே குடும்பத்திலே வருகிறதா என்பதை, குடும்பமாய் இருக்கிறவர்கள், மனைவியாய் இருக்கிறவர்கள் உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்துக்கே தீமை வருகிறபடி நீங்கள் செயல்படுகிறீர்களா என்பதை அடிக்கடி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப இந்த ஏவாள் நிமித்தமாக அந்த தீமை வந்த பொழுது நடந்தது என்ன தெரியுமா? மொத்த தோட்டத்தில் இருந்த ஆசீர்வாதமும் மொத்த செழிப்பும் அவனுடைய எல்லா ஆஸ்தியும் எல்லா அந்தஸ்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? தோட்டத்தை விட்டு மொத்தத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? அனுப்பிட்டார். ஒரு தீமை மொத்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருச்சு? விலக்கி விட்டுருச்சு, கெடுத்து போட்டது. இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் உணர்த்துகிறார். ஒரு வீட்டுக்குள்ளே நன்மை இருக்கிறது, அந்த நன்மை ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். மனைவியாய் இருக்கிற நீங்கள் தான் அந்த நன்மை, நீங்கள் தான் அந்த நன்மை. உங்கள் வீடு செழிக்க, உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்க, உங்கள் வீடு கடன் இல்லாமல் சொந்தமான வீடு வாங்க கட்ட என்னெல்லாம் நீங்கள் சொல்வீங்களோ எல்லாம் நடக்கணுமா? உங்கள் குடும்பம் செழிக்கணுமா? நன்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நன்மை என்னவா இருக்க வேணும்? நன்மையாக இருக்கணும்.
அந்த மனைவி என்பவள் தான் நன்மை. வேதம் சொல்லுகிறது மனைவி என்பவள் தீமையை அல்ல, எதைத்தான் செய்யணுமா? நன்மையை செய்ய வேண்டும். நான் வேதத்திலிருந்து உதாரணம் நிறைய பேரை சொல்லுவேன். தீமை செய்ததினால் ஏற்பட்ட பின் விளைவுகள். அப்போ ஆதாம் ஒருவனை வைத்து நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லுகிறேன். ஆதாம் கூட இருந்த ஏவாள் ஏற்ற துணையாக இருக்க வேண்டியவள் தீமை செய்தபடினால். இவர் சொல்ல போனா, இன்னும் சொல்ல போனா, தீமையை முத கண்டுபிடிச்சதே யாரு தான்? தீமையை முத கண்டுபிடிச்சது யாரு? வளர்ந்தது, செடி வளர்ந்தது இருக்கட்டும், அது பக்கத்தில் தான் ஜீவ விருட்ச கனி இருந்துச்சு. ஜீவ விருட்ச கனியும் நன்மை தீமை அறிகிற கனியும் ரெண்டு எப்படி தான் இருக்கு? பக்கத்தில் தான் வளருது. ஆனால் தீமையை கண்டுபிடிச்சது யாரு? இப்போ ஏவாள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த தீமையை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? ஆதாம்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார், நீ ஏன் பேச்சு கேட்காம யார் பேச்சு கேட்ட? உன் மனைவி பேச்சு கேட்ட. இப்போ அந்த மனைவி நன்மை தருகிறவளாக இருந்தால் அந்த பேச்சில் எந்த குழப்பமும் இல்லை. இப்போ நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் எல்லாரும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நான் சொன்னதை புரிஞ்சிங்கன்னு தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற இந்த வாழ்விலே, இந்த 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 குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் சரியாய் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வேற எங்கேயும் இல்லை, வீட்டுக்குள்ள தான் வச்சிருக்கார். இன்னும் உங்களுக்கு தெளிவு பெறதுக்கு சொல்றேன் பாருங்க. நீதிமொழிகள் 19:14 பாருங்க. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். சரியா? புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. உங்களை என்ன நினைச்சிருக்காரு ஆண்டவர்? நீங்க எல்லாம் யாருன்னு சொல்றாரு? உங்களை சொன்னாரு விலையேற பெற்ற முத்துனாரு. இப்ப என்னன்னு சொல்றாரு? புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இப்ப நீங்க புத்தி இல்லாம செய்யற பொழுது என்ன அர்த்தம்? நீங்கள் கர்த்தரால் என்ன செய்யப்படல? அருளப்படல. உங்கள்கிட்ட கர்த்தருடைய அருள் இல்லை, கர்த்தரால் அருளப்பட்ட ஈவாக நீங்கள் இல்லை என்று அர்த்தமாகி விடுகிறது. அப்ப ஆண்டவர் அருளும் ஈவாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்கள் ஆண்டவர் அருளும் ஈவாக நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது என்றால் அங்க தேவனுடைய தயவு வருது. உடனே அங்க என்ன கிடைக்குது? தேவனுடைய தயவு கிடைக்கிறது. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அநேக சூழ்நிலைகளை பார்க்கும்போது 13ஆம் வசனம் பாருங்க. மூடனுடைய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள். நீங்க பைபிளை வாசிங்கன்னு வைங்களேன், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. மனைவி சண்டைன்னா என்ன அர்த்தம்? அது ஓயாத ஒழுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓட்டை விழுந்த பையில காசு போட்ட கதை. பை ஓட்டையா இருந்து காசு பணம் போட்டுக்கிட்டே இருந்தா அந்த பணம் எங்க இருக்கும்? எங்கேயோ போயிடும். மனைவியின் சண்டை ஓயாத ஒழுக்கு. சண்டையை தொடரக்கூடாது. சண்டையை உடனே என்ன செய்யணும்? நிப்பாட்டணும். எதுக்கு நிப்பாட்டணும்? அதுதான் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், அதுதான் உங்கள் குடும்பத்தின் மேன்மை, அதுதான் உங்கள் குடும்பம் செழிக்கும், அதன் மூலமாக தான் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும். சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதம் என்ன செய்யாது? நிலைக்கவே நிலைக்காது. அப்போ நீங்கள் இன்றைக்கு பெண்கள் தினமாக இருக்கிற உங்களுக்கான செய்தியே என்னன்னா, எதை விடுங்க? சண்டையை விடுங்க. அது உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்னத்தை உண்டாக்குது? ஓயாத. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீடு மழை பெய்யும் போது ஒழுகி கொண்டு இருந்தால் எப்படி ஒன்றும் செய்ய முடியாதோ, அங்கே ஒழுங்காக நிம்மதியாக தூங்க முடியாதோ, அது போல உள்ள அனுபவம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை ஏன் உணர்த்துகிறார் என்றால், அவர் நன்மை செய்கிறவர். அந்த நன்மையை எங்கே கொண்டாந்து வச்சிருக்காரு? சத்தமாக சொல்லுங்க. மனைவிட்ட வச்சிருக்கார். மனைவி என்பவள் நன்மையானவள். உங்களால் உங்கள் கணவருக்கு என்ன பெருகணும்? ஆஸ்தி பெருகணும், அந்தஸ்து பெருகணும், அன்பு பெருகணும். இதெல்லாம் வேதம் தெளிவாய் கற்றுத்தருகிறது. அப்படியானால் நீங்கள் அதை சரியாய் செய்வீர்கள் என்றால், சரியாய் செய்து முடிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். 14ஆம் அதிகாரம், இதை மட்டும் வாசிச்சு நம்ம 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்யறாளாம்? கட்டுகிறாள். புத்தி இருந்தா அந்த ஸ்திரீ தன் வீட்டை கவனமாக கட்டி எழுப்புகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ அவளே தன் கையினால் இடித்து போடுகிறாள். இதைத்தான் உலக பிரகாரமாய் சொல்லியிருக்கிறார். ஆவதும் பெண்ணாலே. அதான் அது. இப்போ நீங்களும் நானும் கவனிங்க. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஏற்ற துணையில் ஆரம்பித்த ஆண்டவர், ஏற்ற துணையில் ஆரம்பித்து உங்களை இசைவில் வைத்து உங்கள் ஆசையை குறித்து சொல்லி கொடுத்து ஆண்டவர் செய்த ஆண்டவர் உங்களை தெளிவாக வழி நடத்த விரும்புகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த விதத்தில் அதை செய்கிறோம் என்பதை கவனியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதி தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். 32ஆம் வசனம் பாருங்க. எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் எப்படி இருக்க கடவள்?
எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருக்க கடவுள்? பயபக்தியா இருக்க கடவுள். பயபக்தினா என்ன அர்த்தம்? புருஷன்ட்ட பயபக்தினா என்னங்க அர்த்தம்? இதுக்கும் அதுக்கும் என்ன பாஸ்டர் இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க? தேவ ஆசீர்வாதம் எங்க தான் இருக்கு? அங்கதான் இருக்கு. ஆகையினாலே உங்க குடும்பம் கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை என்ன சொல்லியிருக்கிறார்? அவருடைய அன்பினாலே நாம் எல்லாரும் ஜெயம் பெறுகிறவர்களாக இருப்போம். நாம் எல்லாரும் ஜெயம் பெற போகிறோம். அந்த ஜெயத்திற்கு வழியாக உள்ள இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா உங்கள் குடும்பம். அல்லேலூயா. உங்கள் குடும்பம் செழிக்க, உங்கள் குடும்பம் வாழ்ந்திருக்க, சிறந்திருக்க யார் முக்கியம்? யார் முக்கியங்க? மனைவி ரொம்ப முக்கியம். மனைவியினுடைய செயலை பொறுத்து தான் அந்த குடும்பத்தின் செழிப்பு. அல்லேலூயா. நீங்களும் நானும் அதை சரியாய் செய்வதற்கு கணவன் என்ன செய்ய வேண்டும், மனைவி என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த பெண்கள் தினத்தில் நீங்கள் ஒரு மனைவியாக நீங்கள் யார் என்றால் உங்களை வேதம் சொல்லுகிறது வெளியேற பெற்ற முத்துக்கள் என்று. உங்களால் நீங்கள் தேவனால் அருளப்பட்ட ஈவாக இருக்கிறீர்கள். நீங்கள் புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கிறீர்கள். உங்கள் நிமித்தமாய் சம்பத்து ஒரு நாளும் குறையாது. சம்பத் என்றால் என்ன அர்த்தம்? நிறைவான ஆசீர்வாதம். ஒரு நாளும் குறையாது. நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டிலே, உங்களுடைய வாழ்வின் முறையிலே, உங்களுடைய பேச்சிலே, நீங்கள் நடந்து கொள்கிற விதத்திலே எப்படி செய்கிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள். கர்த்தர் அவர் உங்களை எதற்காக ஏற்படுத்தினாரோ அதின்படி அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால தான் ஆண்டவர் இவ்விதமாய் சங்கீதத்திலே தன் அனுபவத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். அவர் நன்மையை தர விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு நன்மை யாரு? அவர் தர்ற நன்மையில ஒரு பாயிண்ட் யாரு? மனைவி. இந்த நன்மையை சரியாய் புரிந்து கொண்டு கணவனும் அவள் நன்மை என்று நினைக்க வேண்டும். மனைவியும் தான் ஒரு நன்மையாய் இருக்கிற நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புத்தியுள்ள ஸ்திரீயாக நடந்து கொண்டால், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறாள்? கட்டுகிறாள். அல்லேலூயா. உங்கள் வீட்டை கட்டி எழுப்புங்கள். உங்கள் குடும்பத்தை சரியாய் கட்டி எழுப்புங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சரியாய் இருக்கும். ஆமென். நீங்கள் சரியாய் வீட்டை கட்டவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வீடு சரியாய் கட்டப்படாமல் போய்விடும். ஆகையினாலே உங்கள் வீட்டை சரியாய் கட்டுங்கள், கட்டி எழுப்புங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. God bless you.